எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் அண்ட் எலாஸ்டிசிட்டி சப்ளை. டிமாண்ட்னா என்னன்னு தெரியும், சப்ளைன்னு என்னன்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். எவ்வளவு நீடட்ன்னு கேட்கறது வந்து அது டிமாண்ட். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்ளை பண்றோமா பார்க்கணும். அப்ப அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் எலாபரேட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கு பேரு சப்ளை. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சரி. இப்ப வந்து அந்த டிமாண்ட் என்ன சொல்றாங்க? இப்ப வந்து அந்த நீட்டாங்கிறது வந்து நீங்க இங்க ஈன்னு மாத்திட்டீங்க. அப்ப கிரேட்டர் தென் 1 அப்படிங்கும்போது குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் எலாஸ்டிசிட்டிக்காக என்னங்கிறாங்க? கிரேட்டர் தென் 1னா இன்எலாஸ்டிக் சார். டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னுங்கிறாங்க. எலாஸ்டிசிட்டிக்கா இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? எலாஸ்டிக். அப்ப ஈக்குவல் டு 1 இருக்குன்னா யூனிட் எலாஸ்டிசிட்டி. சரிங்களா? இன்எலாஸ்டிக். அப்ப லெஸ் தென் 1 இருந்தா இன்எலாஸ்டிக். இன்எலாஸ்டிக். அப்ப மேக்ஸிமம் இந்த கேஸ் வராத மாதிரி பாத்துக்கணும். மீதி 2 கேஸ் வந்தாலும் ஓகேவா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இதுதான் வந்து நம்மளுடைய மெயின் ஐடியா. சரி. இப்ப அடுத்த ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, இன்கிரீசிங், டிக்ரீசிங்கோட ஐடியா கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்கிரீசிங், டிக்ரீசிங்கோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுலருந்து நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்லாம் தெரிஞ்சுக்கங்க. அப்புறமேட்டு நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டட் போயிடலாம். சரிங்களா? ஆல்ரெடி மேக்ஸிமம் மினிமைஸ் சொன்ன மாரி ஐடியா தான். ஃபர்ஸ்ட் வந்து y ஈக்குவல் டு சம் f ஆஃப் xன்னு குடுத்திருப்பாங்க. இது வந்து கிவன். சரியாம்மா? ஓகே சார். அடுத்த ஒர்க் என்ன பண்ணணும்? dy பை dx கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியாம்மா? ஓகே சார். சேம் ப்ராசஸ் dy பை dx வந்து டர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 0 போடணும். சரிங்களா? அப்ப 0 ஓகே போட்டா என்ன சார். கிடைக்கும்? இஸ் கெட்டிங் த x இஸ் கெட்டிங் த சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். இங்க நம்ம மேக்ஸிமம் இருந்தது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்குதுல்ல, இந்த பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணணும். மைனஸ் இன்ஃபினிட்டி, பிளஸ் இன்ஃபினிட்டி. சப்போஸ் பாயிண்ட்ஸ் வந்து x1, x2 அந்த மாதிரி வருதுன்னா, அதை பேஸ்ட் ஆன் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எலாபரேட் பண்ணி பார்க்கணும். சரியாடா கண்ணு? ஓகே சார். இந்த இன்டர்வல்ல நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வல்ல இந்த dy பை dx கண்டுபிடிச்சிருப்போம்ல, இந்த dy பை ஆமா dxல சார். இந்த இன்டர்வல் லைஸ் பிட்வீன் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க. இந்த லைஸ் பிட்வீன் எல்லா பாயிண்ட்ஸுமே என்னவா இருக்கும்னா, அந்த dy பை dx ஓட வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருந்தா, dy பை dx வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருந்தா y வந்து இன்கிரீசிங். y வந்து இன்கிரீசிங். சரியாம்மா? ஓகே அதே சார். ஐடியா லைஸ் பிட்வீன் அனதர் இன்டர்வல்ல. லைஸ் பிட்வீன் அனதர் இன்டர்வல்ல dy பை dx வந்து கரெக்ட்டுங்களா? லெஸ் தென் ஓகே. கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 0. லெஸ் தென் 0 இருந்தா y வந்து டிக்ரீசிங். இத வந்து ஓகே சார். இன்கிரீசிங் அண்ட் டிக்ரீசிங்கோட ரூல். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் இப்ப நம்ம கண்டுபிடிச்ச அந்த அந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்ல இருந்து கண்டுபிடிச்ச எக்ஸ வந்து நம்ம இதுல கம்பேர் பண்றோம் தானே ஆமா. சார்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்லயே போடுறோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல கண்டுபிடிச்ச x ஓட வேல்யூவ ஓகே. இன்டர்வல் ஃபார்ம் பண்ணணும். இன்டர்வல் ஃபார்ம் பண்ணி அந்த 2 இன்டர்வலுக்கு இங்க நடுவுல சப்போஸ் இங்க 0 இங்க 5 இருக்குன்னா 2 இன்டர்வலுக்கு நடுவுல பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும்? 0, 5க்கு நடுவுல 1, 2, 3 1, இருக்கும். 2, 3, 4. 4 வரைக்கும் இருக்கும். அந்த ஓகே. பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் போடும்போது, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல போடும்போது, நம்மளுக்கு லெஸ் தென் 0வோ இல்ல கிரேட்டர் தென் 0வோ கிடைக்கும். லெஸ் தென் 0 வந்தா அதுக்கு பேரு டிக்ரீசிங். கிரேட்டர் தென் 0 வந்தா அதுக்கு பேரு டிக்ரீசிங். சார் புரியல. நம்ம டெரிவேட்டிவ் வந்து பண்ணிட்டு நம்ம அது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுல இருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிப்போம் சார். அந்த எக்ஸ் வந்து இந்த எக்ஸ் ஸ்கேல். போடக்கூடாது. இன்டர்வல் ஃபார்ம் பண்ணணும். எக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? இன்டர்வல். சப்போஸ் எக்ஸோட வேல்யூ 1, 5ன்னு வருது. சரிங்களா? அப்ப நம்ம ஓகே என்ன சார். பண்றோம்? இத வச்சு நம்ம இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுவோம். இன்டர்வல் வந்து இங்க வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்க வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா? அப்ப 1ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கும். சாரி 1ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கும். 5ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இதோட ஆமா. இன்டர்வல் ஃபார்மேட் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1, 1 to 5, 5 to இன்ஃபினிட்டி. சரியாம்மா? ஓகே சார். சரி, நம்மளுக்கு dy பை dx வந்து சப்போஸ் சும்மா சாம்பிளுக்கு போடுறேன். x மைனஸ் 8ன்னு இருக்குது. சரிங்களா? dy பை dx வந்து மேபி 1, 5ன்னு சம்திங் ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன ஃபங்க்ஷன் நான் இங்க மேட்ச் பண்ற மாதிரி போட்டா x மைனஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 5ன்னு இருக்குது. இதுதான் dy பை dx ஓட வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஓகே சார். அப்போ என்ன பண்ண போறீங்க? நான் சொன்ன மாதிரி இந்த லைஸ் பிட்வீன் இன்டர்வல் இங்க பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி 1 இருக்குல்ல, மைனஸ் ஆமா இன்ஃபினிட்டி சார். 1க்கு வந்து என்ன பாயிண்ட் எடுக்கலாம்? 0 எடுக்கலாமா? எதுக்கு சார்? 2க்கு நடுவுல இருக்கிற பாயிண்ட்ஸ்டா. ஓகே சார். 2க்கு நடுவுல இருக்கிற பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும்? -1, -2, -3, -4 அப் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஓ. இங்க 0, 1, 2, 3 கரெக்ட்டுங்களா? 2, ஆமா சார். 3, 4 வருமா?
ஆமா சார். அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட் எடுங்க. இது 2க்கு நடுவுல -∞ டூ 1க்கு நடுவுல நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். -1 இருக்கும், -2க்கு நெறைய இருக்கும். எது வேணா எடுத்துக்கங்க. நான் ஓகே சாம்பிளுக்கு 0 சார். எடுத்தா ஈஸியா இருக்கணும்னு 0 எடுக்கிறேன். அப்ப 0 எடுத்து இங்க அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 0 -1 என்ன? -1. 0 -5 என்ன? -5. It's மைனஸ் 5. இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப இது என்ன கிடைக்கும்? dy பை 5. dx வந்துட்டு கிரேட்டர் தென் 0 வரும். ஓகே சார். ஆமா சார். கிரேட்டர் தென் 0 என்னது? y வந்து இன்கிரீசிங். கிரேட்டர் தென் 0 y வந்து இன்கிரீசிங். ஓகே சார். அதே பார்த்தீங்கன்னா 1 to பை 1 to பைல எந்த இன்டர்வல் ஈஸி எடுக்கலாம்? மேபி 3 எடுத்துக்கலாமா? 3 எடுங்க. எடுத்துக்கலாம் சார். 3 எடுத்தா என்ன கிடைக்கும்? 3 மைனஸ் 1 வந்து 2. அப்ப 2னா 2 வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 மைனஸ் 5 வந்து -2 கரெக்ட்டுங்களா? அப்ப பிளஸ் ஆமா இன்டு மைனஸ் சார். மைனஸ். அப்ப இந்த இன்டர்வல் என்ன கிடைக்கும்? dy பை dx -4. வந்து லெஸ் தென் 0 வரும். அப்ப லெஸ் தென் 0 னா ஆமா. y வந்து என்ன ஆகும்? டிக்ரீசிங் ஆகும். டிக்ரீஸ். நெக்ஸ்ட் வந்து பை டு இன்ஃபினிட்டி. பை டு இன்ஃபினிட்டி ஒரு ஈஸியான வேல்யூ 6 எடுத்துக்கங்க. 6 எடுத்துட்டா 6 மைனஸ் 7 வந்து 5 ஆகும். 6 மைனஸ் 5 வந்து 1 ஆகும். அப்ப 1 இன்டு 5 5 அப்ப கிரேட்டர் தென் 0 வரும். கரெக்ட்டுங்களாமா? ஆமா அப்ப சார். கிரேட்டர் தென் 0 என்னது? y வந்து இன்கிரீசிங். டிக்ரீஸ். இதுதான் பேசிக் கான்செப்ட் இன்கிரீசிங் டிக்ரீசிங்கோட ஐடியா. இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் இப்ப அந்த எக்ஸ் வந்து 1,5ன்னு சொன்னீங்கல்ல சார். அது எங்க இருந்து சார் அத எடுத்தீங்க? இல்ல, இல்ல. அது எங்க இருந்து நம்ம இங்க 0 பண்ணி கண்டுபிடிக்கணும் அந்த பாயிண்ட்ஸ். நான் சாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் இது 0 பண்றோம்ல. ஓகே சார். இது 0 பண்ண சம் பாயிண்ட்ஸ் வரும் சொன்னோம்ல. அதனோட ஆமாமா. சாம்பிளுக்கு 2 பாயிண்ட்ஸ் எடுத்து போட்டேன். சரிங்களா? ஓகே சார். கிளியரா? இல்ல டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார் கிளியர். சார் இப்ப வந்து ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா டிக்ரீசிங்கா இருக்கணுமா? இல்ல 3மே இன்கிரீசிங் ஆர் எப்படி வேணா டிக்ரீசிங்? இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். அது நம்ம ஓகே சார். ஃபங்ஷன் என்ன குடுக்குறோம்னோ அத வச்சு செக் பண்ணா தான் நமக்கு தெரியும். ஓகே சார். சரிங்களா? அது நமக்கு தெரியாது. ஃபங்ஷன் குடுக்குறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களாம்மா? ஓகே சார். அப்ப இத பேஸ் பண்ணி போடலாமா கொஸ்டின்ஸ்? போடலாம் சார். புக்குக்கு இப்ப கொஸ்டின் பேப்பர் கொஸ்டினே போடலாமா? இல்ல ஜெனரலா ஒண்ணு போடலாமா? சார் ஃபர்ஸ்ட் ஜெனரலா ஒண்ணு போட்டுறலாம் சார். ஆ சரிம்மா கண்ணு. ஜென்ரலா ஒண்ணு போடலான்ட்டு, அதனால நான் குடுக்குறேன். நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. ஐடியா புரிஞ்சுக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ y ஈக்குவல் டு 3x² மைனஸ் 24x பிளஸ் 2. நம்ம ஈஸியான கொஸ்டினாவே குடுத்துட்டேன். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் சார். பண்ணிடலாமா? அப்ப dy பை dx ஈக்குவல் டு 6x ம், minus 24 ம். அடுத்த ஸ்டெப்பு கியூப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் சார். அப்ப டர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. ம் 6x அப்புறம் மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. 4 சார். சூப்பரா சொல்றாரு. இவ்வளவு அளவுக்கு நாலேஜ் இருக்கும்போது மேக்ஸ்ல இது பண்ணினா அப்புறம் அடிதான் போடுவாங்க. சரி. இப்ப வந்து என்னாச்சு? இன்டர்வல் ஃபார்ம் பண்ண போறீங்க. x வந்து போறது என்ன? அப்ப ஆமா சார். மைனஸ் இன்ஃபினிட்டி இது வந்து இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி 4ங்கிறது இங்க அது இருக்கு. இப்ப dy பை dx ஓட வேல்யூ என்ன? இதுதானே? ஆமா சார். அப்ப dy பை dx வேல்யூ இங்க வச்சுக்கோங்க. ஏன்னா பக்கத்துலயே இருந்தா ஈஸியா இருக்கும். 6 வேணா காமனா எடுத்துங்க. x மைனஸ் 4ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். இப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி இன்டு பிளஸ் 4 எந்த வேல்யூ ஓகே. எடுக்கலாம்? 0 எடுக்கலாமா? ஓகே சார். நிறைய வேல்யூ இருக்குது. நல்லா பாருங்க. -1 இருக்கும், -2 இருக்கும், -3 இருக்கும். சார் நான் 2 எடுக்கலாமா எது அப்படின்னு? வேணா எடுத்துக்கிட்டேன். ஓகே 4க்குள்ளார எது வேணா எடுத்துக்கலாம்ட்டேன். அப்ப இது 0, ஓகே சார். 1, 2, 3. இல்ல டெசிமல் வேல்யூ கூட எடுத்து போலாம். உள்ளார டெசிமல் வேல்யூ கூட ரைஸ் பண்ணி இருக்குது. நீங்க சொல்லிட்டீங்க 2ன்னு. அப்ப 2 எடுங்க பார்க்கலாம். 6 இன்டு 6 2 into 2 மைனஸ் 4 minus 4 மைனஸ் minus 2 12. அப்ப இந்த இன்டர்வல் என்ன ஆகுது? dy பை dx வந்து லெஸ் தென் வந்து 0. டிக்ரீசிங். அழகா சொல்றோம். y is decreasing. அந்த இன்டர்வல் என்னது? அந்த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 4ன்னு சொல்லிடுறோம். சரிங்களாமா? ஓகே சார். சரி அடுத்த ஐடியா என்னது? 4 டு இன்ஃபினிட்டி. உனக்கு பிடிச்ச வேல்யூ என்னன்னு சொல்லு. ஏன்னா நான் சொன்ன தப்பா நினைச்சுக்கிறேன். நீயே சொல்லு போக ஏதோ ஒரு வேல்யூ. ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார். இல்ல இல்ல நீ ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணு. நீயே செலக்ட் பண்ணு. இதுல இருந்து இது வரைக்கும் நீயே ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணு. 6 சார். 6 எடுத்துக்கங்க. அப்ப 6 எடுத்துட்டு போட்டு பாருங்க என்ன வருதுன்னு. 6 6 வெளியே minus இருக்குது. 4 2 12 plus 12 சார். அப்ப என்னாச்சு? dy பை இன்க்ரீசிங். dx வந்து கிரேட்டர் than 0. y வந்து என்னது? இன்கிரீசிங் அழகா சொல்லிட்டீங்க. என்ன இன்டர்வல்? 4 டு 12 இன்ஃபினிட்டி. 4 4 to டு பாசிட்டிவ். இன்ஃபினிட்டி. அப்ப எப்படி ஆகுதுன்னா அந்த q ஓட வேல்யூ வந்து கிரேட்டர் than 4ன்னு
Q ஓட வேல்யூ என்ன? கிரேட்டர் தென் 4னால சார் Qங்கிறது வந்து X ஆ? X ஓட வேல்யூ வந்து என்னது? கிரேட்டர் தென் 4ன்னு எழுதணும். கரெக்ட்டாம்மா? ஓகே. ஆமா சார். அவ்வளவுதாங்க. இதுதான் இன்கிரீசிங், டிக்ரீசிங் விட ஒரு பேசிக் கான்செப்ட். ஓகே சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார், எதுவும் இல்ல சார். சரி, இல்லைன்ட்டீங்க. இது ஒரு சாம்பிள் கொஸ்டின் தான் இது. இப்ப அடுத்த சார் இப்போ இதுக்கு வந்து சார் அந்த எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 4ன்னு அதுக்கு பதிலா நம்ம dy/dx வந்து இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு எழுதிக்கலாம்ல சார்? அது எழுதிக்குவீங்க. பட் அது சொல்லணும்ல. dy/dx வந்து கிரேட்டர் தென் 0, கமா y இஸ் என்ன எழுதுவீங்க? y இஸ் இன்கிரீசிங். அது எழுதணும்ல. ஓகே. இன்கிரீசிங்கா ஆமா கேட்கறேன். சார். y இஸ் இன்கிரீசிங் ஆன் எங்க? x ஓட வேல்யூ சொல்லணும்ல. x பிலாங்ஸ் டு என்ன எழுதுவீங்க? 0 4 6. to infinity எழுதுவீங்க. 4 to infinity எழுதுவீங்க. ஏன்னா x is greater than 4 எழுதலாம். அது 2 எழுதினாலும் ஓகே. நீங்க இது எழுதினாலும் சரி, இல்ல இது எழுதினாலும் சரி. 2 எழுதினாலும் உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஓகேங்களா? காப்பி பண்ணிக்கிறீங்களாம்மா? பண்ணிக்கிறேன் சார். இத காப்பி பண்ணிக்கங்க. ஒரு கொஸ்டின்ஸ் குடுக்குறேன். ஒரு நிமிஷம் எந்த கொஸ்டின் கொடுக்கலாம்? y equal to 6x squared minus 5x plus 1. இதுதான் கொஸ்டின். நீ எங்கிருந்து காப்பி பண்ணணும்? இது காப்பி பண்ணிப்பீன்னு நினைக்கிறேன். ஆ இன்க்ரீசிங் டிக்ரீசிங். இங்க பெட்டிங் வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஐடியான்னு எழுதிக்கங்க. இன்க்ரீசிங் ஓகே. டிக்ரீசிங். சும்மா ரொம்ப எழுதிக்கிறேன். கொஞ்சம் கிளியரா நீங்க நோட்ஸ் மாதிரி எழுதிக்கங்க.